தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் பல இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஹைலைட் பண்ண தோணுச்சு. அதாவது கருத்து கணிப்பு முன்முடிவுகள் அப்படிங்கிறது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலோட முடிவுகளுக்கு வரத்துக்கு முன்னாடி பல நிறுவனங்கள் கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி சாலிடாக ஒரு மனதாக ஆளுங்கட்சி தான் ஆளும், எதிர்கட்சி தான் எதிர்கட்சியாக இருக்கும், புதுசாக வர்ற கட்சி அப்படிங்கிறது 3வது இடத்தை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவை பார்த்தா அதுக்கு அப்படியே தலைகீழாக இருக்குது. ஆளுங்கட்சி எதிராகிருச்சு, புது கட்சி ஆளுங்கட்சி ஆகிருச்சு, அண்ட் எதிர்கட்சியாக இருந்தது 3வது இடத்துக்கு போயிருக்கு. இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன கருத்து கணிப்பு என்ன முன்முடிவுகளாக வேணாலும் இருக்கட்டும், மக்கள் ஆதரவு தான் கடைசியான முடிவு அப்படிங்கிற மாதிரி தான். தமிழ் சினிமாவிலையும் இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நிறைய தடவை நடந்திருக்கு. ஒரு திரைப்படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத முன்முடிவு எடுத்து சினிமா ட்ராக்கர்ஸ் ஆகட்டும், தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், ட்ரால் பேஜஸ், மீம் பேஜஸ் எல்லாரும் அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து கல்லாச்சு தள்ளுவாங்க. ஆனால் திரைப்படம் வந்த பின்னாடி மக்களோட பேராதரவோட அந்த திரைப்படம் ஆட்சி அமைக்கும், மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்படி சினிமாவோட மேதாவிகளோட கருத்து கணிப்பை ஒட்டச்ச திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதே ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படத்தோட தான் ஆரம்பிக்க போறோம். அந்த திரைப்படத்தோட பேர் முதல் மரியாதை. என்கிட்ட 5-6 பவளமும் கருகமணி இருக்கு, கோக்குறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். இந்த முதல் மரியாதை திரைப்படம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவை சந்திச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்து வடிவத்தில் இருந்தே இந்த திரைப்படம் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுச்சு. ஏன்னா முதல் மரியாதை தொட்டு இருக்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் சோஷியலாக ரொம்ப டாபுவாக பார்க்கப்பட்ட டாபிக். உண்மையை தானே நீ சொன்ன, உன் மனசுல அப்படி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பல நடிகர்கள் முன் வரலை. அதையும் தாண்டி புதுமுக நடிகர்கள் வச்சு போனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதனால சிவாஜி கணேசன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி, சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் பாரதி ராஜா அவர்களை நம்பி இந்த திரைப்படத்தில் வந்திருக்காரு. அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் ரொம்ப தியேட்டரிக்கல் பிளே இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக நடித்த திரைப்படமும் ஒன்று. அதுவும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்செட்டாக இருந்தது. அதே மாதிரி வடிவுக்கரசி அந்த டைம் ரொம்ப யங் ஏஜான ஆக்ட்ரஸ், அவங்கள இவ்வளோ ஓல்டேஜாக காட்டுறதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் வடிவுக்கரசி எப்படி அவங்களோட கரியர் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பல டிபேட்டை உருவாக்குச்சு. ஏன் இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களே இந்த திரைப்படம் ஓடவே ஓடாது, அதனால எனக்கு கொடுக்குற சம்பளத்தை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாரதி ராஜா அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த சம்பளத்தை நீயே வச்சுக்கோ, ஏன்னா திரைப்படம் ஃப்ளாப் ஆனால் அதுக்கப்புறம் அந்த காசு உனக்கு உதவும் அப்படின்ற மாதிரி அவரை சுற்றி அவ்வளோ நெகட்டிவ் மைண்டட் இளையராஜா அப்படி சொல்லியிருந்தாலும் அந்த திரைப்படத்துக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. இவ்வளோ நெகட்டிவ் சூழ்ந்த இந்த திரைப்படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டும் இந்த திரைப்படம் பெரிய அளவு வெற்றி அடையாது, இருந்தாலும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி இந்த திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதாவது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அந்த டைம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த திரைப்படம் தான் முதல் மரியாதை. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம், சிவாஜி அவர்களை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டின ஒரு திரைப்படமும் ஒன்று. அதே மாதிரி இந்த கான்செப்டை எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு முகம் சுளிக்கும் விதமாக அந்த கான்செப்டை அணுகி இருக்கலாம் நினைச்சா. ஆனால் அந்த கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டை முகம் சுளிக்காதவாறு அதை எவ்வளோ பொயட்டிக்காக அணுகணுமோ பாரதி ராஜா அவர்கள் அணுகியிருந்தார். அதனாலேயும் அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரோட எண்ணங்களையும் தவிடுபொடியாக்கி மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் முதல் மரியாதை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமீப வருஷங்களில் 2 திரைப்படம். ஏன் ரெண்டையும் ஒன்றா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ரெண்டுத்துலேயும் ஒரே ஹீரோ தான். ஒன்று லவ் டுடே, இன்னொன்று டிராகன். லவ் டுடே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கோமாளி சக்ஸஸ்க்கு அப்புறம் ரைட்டர் அண்ட் டைரக்டராக இந்த திரைப்படத்தில் லான்ச் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுல இருந்தே ஒரு மிகப்பெரிய காட்டமான விமர்சனம் அந்த ஃபர்ஸ்ட் லுக் மேலே வச்சுருந்தாங்க. ஏன்னா அது ஏதோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ரீப்பியாக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருப்பார் பிரதீப் ரங்கநாதன். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்ததுலேருந்து ஆஸ் யூஷுவல் இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை திட்டி எடுக்கிற படம் அந்த மாதிரி ஒரு கிரிஞ்ச் எலமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் லவ் டுடே டேக் பண்ணாங்க. இன்ஃபேக்ட்
அந்த டைம் அந்த ட்ரெய்லரும் அதே மாதிரி தான் வந்து இருந்தது. முழுக்க முழுக்க அந்த கிரிஞ்ச் எலமெண்ட்ஸை சூழ்ந்த மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் வந்தப்போ முடிவே பண்ணிட்டாங்க, லவ் டுடே திரைப்படம் இப்படி தான் இருக்க போகுது, ஆஸ் யூஷுவல் ஒரு கிரிஞ்ச் எலமெண்ட் ஃபெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முன்முடிவு எடுத்து அத்தனை பேரும் லவ் டுடே திரைப்படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு அப்படின்றத வந்து வச்சாங்க. அந்த கருத்து கணிப்பை முதல் விஷயம் தவிடுபொடி ஆக்குனது எது தெரியுமா? ட்ரெய்லர். ஏன்னா லவ் டுடே ட்ரெய்லர் தான் அதை சுற்றி இருந்த அத்தனை நெகட்டிவ்ஸையும் உடைச்சு ஓகே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமாக வந்து இருக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையை வந்து உருவாக்குச்சு. அந்த ட்ரெய்லர்ல இருந்து அந்த படத்தின் மேலே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு. பேரலி டிராகனுக்கு என்னாச்சு அப்படின்னா அப்படியே லவ் டுடேக்கு ஆப்போசிட்டாக வந்து நடந்தது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அஸ்வத் மாரிமுத்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான இயக்குனர், ஓமை கடவுளேயோட சக்ஸஸ்க்கு அப்புறம் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பர்செப்ஷனில் தான் வந்து இருந்தது. பட் போக போக டிராகன் திரைப்படம் என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து உருவாக்குச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கிரிஞ்ச் எலமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து உருவாக்குச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து டான் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ கிட்டத்தட்ட டான் 2 அப்படின்ற மாதிரியே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அத்தனை சினிமா ட்ராக்கர்ஸ் ஆகட்டும், ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், ஏன் இந்த மாதிரி திரைப்படத்தை திரும்ப திரும்ப நீங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க? டான் மாதிரி ஒரு திரைப்படம் அது வெற்றி அடைஞ்சதே வந்து ஒரு பிழையா வந்து பார்க்குறோம், அதே மாதிரி ஒரு டிட்டோ காப்பி மாதிரி ஒரு திரைப்படத்தை வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அத்தனை பேரும் அஸ்வத் மாரிமுத்து அண்ட் பிரதீப்பை வந்து பேஷ் பண்ணிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வர வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் டிராகன் திரைப்படத்தோட பர்ஸ்பெக்டிவே வந்து மாற்றி விட்டுருச்சு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் தான். அந்த ட்ரெய்லரை இப்படி கட் பண்ணி எல்லாரும் பேஷ் பண்ணுவாங்க, படத்தை பார்த்துட்டு எல்லாரும் பேஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி உள்ள வரவங்களை ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆக்கி விட்டாரு அஸ்வத் மாரிமுத்து. இந்த லவ் டுடே அண்ட் டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் வைப் சூழ்ந்து தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த முன்முடிவுகளை தவிடுபொடி ஆக்குச்சு. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அடுத்து ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படத்தை தான் வந்து பார்க்க போறோம், சேது. சேது திரைப்படம் ஆரம்பிக்கப்பட்டதே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வைப் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம், விச் இஸ் பெப்சி யூனியன் பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்போம். அதில் அடிவாங்கின திரைப்படமும் தான் சேது. ஸோ இந்த சேது திரைப்படம் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா ப்ரொடக்ஷன் பேக்கப் அப்படிங்கிறது வந்து சரியாக நடக்கலை. இன்ஃபேக்ட் அந்த டைம் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் பயந்தாங்க அப்படின்னா விக்ரம் அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். எந்த திரைப்படமும் சேதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராகவோ அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வந்து ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கல. பாலாவும் ஒரு அறிமுக இயக்குனர் அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து வரல. கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி தான் அந்த திரைப்படத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு விவேக் அவர்கள் விக்ரம் பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில். அதாவது அவரோட திரைப்படம் தினமும் ஷூட்டிங் நடக்குமா, பட் ஓரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே விக்ரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஏன்னு போய் கேட்டதுக்கு இல்லை சேதுன்னு ஒரு படம் நடக்குது அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் யாருமே ஷூட்டிங் வரல அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் சூழ்ந்த ஒரு திரைப்படம் தான் வந்து சேது. சேது திரைப்படம் முடிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட எல்லாம் போட்டு காட்டும் போது இது என்ன செகண்ட் ஆஃப் மேலே ஹீரோ வந்து மொட்டை தலையோட இருக்காரு, கிளைமேக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி திரைப்படம் ஓடும்? பல பேர் வந்து நிராகரிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ப்ரிவியூ ஷோஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, மற்ற சக டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க எல்லாருமே கிளைமேக்ஸை மாற்றுங்க, இந்த கிளைமேக்ஸோட வச்சா திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஓடாது அப்படின்ற மாதிரி சவாலே வந்து விட்டுருக்காங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 6-7 மாதம் ப்ரிவியூ ஷோ மட்டுமே வந்து நடந்திருக்கு சேது. யாருமே வந்து வாங்கலை. கடைசியாக ஒரே ஒரு தியேட்டரில் சேது திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது. அந்த இடத்துல கிடைச்ச வரவேற்பை பொறுத்து அதுக்கப்புறம் மற்ற தியேட்டர்களில் வந்து சேது திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்களோட முன்முடிவுகளை தவிடுபொடி ஆக்குனது. அதாவது இந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸ் எல்லாம் ஓடாது, ஹீரோ வந்து லாஸ்ட்டாக இப்படியெல்லாம் இருந்தால் ஓடாது, ஹீரோ மொட்டத்தில் அடித்தா ஓடாது, இந்த மாதிரி பல பெர்செப்ஷன்ஸ் அண்ட் பல முன்முடிவுகள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு சியான் விக்ரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நடிகரை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் வந்து சேது. அடுத்து பார்க்க போற ஒரு திரைப்படம் எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆன ஒரு ஃபேமிலி டிராமா திரைப்படம், திருச்சிற்றம்பலம். இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு மிகப்பெரிய ஹைப் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ தனுஷ் அண்ட் அனிருத் 2 பேரும் அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்தது. அதுவும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி
யாருமே அந்த திரைப்படத்தை வந்து பெரிய அளவு ஹைப் பண்ணிக்கல, யாருமே வந்து அதை எதிர்பார்க்கல. என்னடா அது டைட்டில் திருச்சிற்றம்பலம் அப்படின்ற மாதிரி. சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக் ட்ராமா அந்த மாதிரி இருந்ததுனால அது பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகலை. இன்ஃபேக்ட் அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ எல்லாரும் என்ன பெர்செப்ஷன் சொன்னாங்க அப்படின்னா, இதனை சன் டிவி சீரியல் மாதிரி இருக்குது, இந்த திரைப்படம்லாம் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கிட்டாங்க, இப்போல்லாம் ட்ராமாலாம் எங்கே ஓட போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமான விமர்சனம் அப்படிங்கிறது வந்து வச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திருச்சிற்றம்பலத்தோட ட்ரெய்லரை கட் பண்ணி போட்டு சன் டிவி, விஜய் டிவி இந்த மீம்லாம் போடுவாங்கல்ல, சீரியல் மீம்ஸு, அந்த மாதிரி மீம்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதோட ட்ரெய்லரை வந்து கட் பண்ணி. இப்படி இருந்த அந்த திருச்சிற்றம்பலம் மேலே அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இருந்ததில்ல, எல்லாருமே கிட்டத்தட்ட என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஓகே இந்த திரைப்படமும் தனுஷோட கரியரில் ஒரு ஃப்ளாப் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. இந்த அத்தனை பெர்செப்ஷன்ஸையும் அத்தனை ட்ரால்ஸையும் உடைச்சு ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி ட்ராமா என்டர்டெய்னர் ஆனது தான் வந்து திருச்சிற்றம்பலம் திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு லவ் ட்ராமா திரைப்படம் 1980 வந்த ஒரு தலை ராகம், என் தலைவன் டிஆரோட டெபியூட் ஃபிலிம். இந்த திரைப்படம் மேலே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், தியேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும் யாருக்குமே பெரிய அளவு நம்பிக்கை இல்லை. இந்த திரைப்படத்தின் மேலே இருந்த அத்தனை முன்முடிவுகளும், அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் மேலே அவங்க வச்சிருந்த இந்த நெகட்டிவ் பெர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட்டே வந்து போடலாம். மொதல் விஷயம், அவங்கள பொறுத்தவரை இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு வெல் நோன் ஆக்டர் வந்து கிடையாது. ஏன்னா எல்லாருமே அந்த திரைப்படத்தில் வந்து டெபியூட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை இயக்கியது ஒரு பெரிய டைரக்டரா, வெல் நோன் டைரக்டரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு டெபியூட் டைரக்டர் யாரோ டி ராஜேந்திரா. இன்ஃபேக்ட் அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனுக்கு கிரெடிட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரோட நேமே வந்து இருக்கும். ஏன்னா அப்படியாச்சும் இந்த திரைப்படம் வந்து புஷ் ஆகும்ல, ஓகே இந்த ப்ரொடியூசர் தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த டைம் வந்து டி ராஜேந்தர் அவரோட பேர் வந்து டைரக்ஷனில் கிரெடிட்டாக வந்து போடலை. அதே மாதிரி இந்த திரைப்படத்தை மியூசிக்காச்சும் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய ஆள் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாகி இருக்குன்னு பார்த்தா அதுவும் டி ராஜேந்தர் தான் பண்ணியிருக்காரு. சரி, ரைட்டர் யாராவது இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ஆள் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுவும் வந்து டி ராஜேந்தர் தான் வந்து பண்ணியிருப்பாப்புல. இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒரு திரைப்படம் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாதோ அத்தனை ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணிச்சு ஒருதலை ராகம் திரைப்படம். அந்த திரைப்படத்தை ஒரு வழியாக எப்படியோ முட்டி மோதி திரையிட்டுட்டாங்க. இப்போ அந்த திரைப்படம் ஓடுமா ஓடாத ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனோடய இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வாங்கின எல்லாருமே. பார்த்தா அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கல்லூரி மாணவர்கள். அந்த டைம் இருந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே அந்த திரைப்படம் அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அந்த திரைப்படம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. குறிப்பாக வாசமில்லா மலருது அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பார்க்கறதுக்காகவே அத்தனை காலேஜ் பசங்களும் திரண்டு தேட்டருக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த டைம் வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு திரைப்படம். இன்ஃபேக்ட் அந்த திரைப்படத்துக்கு இன்னொரு பிரச்சனை வேற இருக்குது. என்னன்னா அந்த திரைப்படம் வந்து ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ். அந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸை வச்சுமே அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியையும் அப்படி தவிடுபொடியாக்கி இவங்களோட முன்முடிவுகள் எல்லாத்தையும் உடைச்சு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் அவர்கள் தமிழ் சினிமாவில் எடுத்த ஒரு மிகப்பெரிய உச்சம், ஒரு மிகப்பெரிய அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள், கல் கிளாசிக் திரைப்படங்கள், அதே மாதிரி புதுசாக வந்த ரீசெண்டாக வந்த திரைப்படங்கள் இப்படி ஒரு பெர்செப்ஷன்ஸ்லேருந்து தப்பிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. உதாரணத்துக்கு சுப்பிரமணியபுரம் திரைப்படம். சுப்பிரமணியபுரம் திரைப்படமும் இதே மாதிரி ஒரு பெர்செப்ஷன்லேயே வந்து மாட்டிக்கிச்சு. அந்த திரைப்படமும் நெகட்டிவ் கிளைமேக்ஸு. எந்த ஒரு திரைப்படம் நெகட்டிவ் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலோ அந்த டைம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், தியேட்டர் ஓனர் ஆகட்டும், அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் பெரிய அளவு வந்து வரமாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட மாட்டாங்க. நெகட்டிவ் கிளைமேக்ஸ் திரைப்படம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஓடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தும் சுப்பிரமணியபுரம் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் சசிகுமார் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தோட வெற்றி. அதுக்கப்புறம் அவர் என்ன படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் தான். அதே மாதிரி தனி ஒருவன் திரைப்படம் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் ராஜா அவர்களை எல்லாருமே வந்து ரீமேக் ராஜா அப்படின்ற மாதிரி தான் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ரீமேக் பண்ணுறது எவ்வளோ பெரிய கிராஃப்ட் அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து தெரியாது. பட் இருந்தாலும் அவரை வந்து ஒரு ரீமேக் திரைப்படங்களாக எடுக்கிறாரு, என் சொந்த கதையை யோசிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த திரைப்படம் தனி ஒருவன் திரைப்படம் நான் அப்படி தான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரீமேக் ராஜா என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. ஏன் காஸ்டிங் வைஸே அந்த டைம் வந்து பெரிய அளவு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நீங்கள் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த டைம் வந்து சில படங்கள் சரியாக ஓடல, அதனால ஜெயம் ரவி இருக்கார். அதே மாதிரி அரவிந்த் சாமி கம்பேக் அப்படின்னு
கடல் திரைப்படத்தில் கொடுத்தாரு. கடல் திரைப்படம் பெரிய அளவு வந்து கை கொடுக்கல. நயன்தாரா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஹிப்ஹாப் தமிழா இருக்கார். இவ்வளோதான் அந்த திரைப்படம். இந்த திரைப்படம் என்ன பண்ணிட போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணாங்க. இதுவும் ஏதோ ஒரு ரீமேக் திரைப்படமாக இருக்கும், கண்டிப்பாக இது ஓடாது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொன்னாங்க. அப்படி அத்தனை பேரோட எண்ணங்களையும் சுக்குநூறு ஆகுச்சு தனி ஒருவன் திரைப்படம். இன்ஃபேக்ட் தனி ஒருவன் திரைப்படம் பல பேருக்கு அவங்க கரியரை அப்படி ஒரு பூஸ்ட் மாதிரி ஆக்கி விட்டுச்சு. ஏன்னா அரவிந்த் சாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுச்சு தனி ஒருவன் திரைப்படம். அதே மாதிரி ஜெயம் ரவிக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், ஹிப்ஹாப் தமிழாவை அடுத்த லெவலுக்கு, ஒரு அடுத்த லீகுக்கே வந்து கொண்டு போயிருச்சு. அதே மாதிரி நயன்தாரா அவர்களுக்கு ஒரு அடிஷ்னல் கிரெடிட் மாதிரி ஆகிருச்சு. அது வரைக்கும் ரீமேக் ராஜாவா பார்க்கப்பட்டவர், அதுக்கப்புறம் எம் ராஜா அப்படிங்கிற அந்த பெயருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை வந்து உருவாக்குச்சு. இப்படி பல பேரோட பர்செப்ஷன்ஸ் அப்படி சுக்குனரா உடைச்ச திரைப்படம் தான் வந்து தனி ஒருவன். ஏன் பிச்சைக்காரன் திரைப்படத்துக்கு கூட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த டைம் வந்து இருந்தது. ஏன்னா டைட்டிலே ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கு, இதெல்லாம் ரேஜ் பைட்டாக இருந்தாலும் எப்படி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சாங்க. ஆனால் அந்த திரைப்படத்துக்கு பிச்சைக்காரனை விட ஒரு நல்ல டைட்டில் வந்து அமையவே அமையாது. அவ்வளோ சூப்பரான திரைப்படமாக வந்து மக்கள் மனசில் நின்னது. பிச்சைக்காரன் 2 எடுத்தாரு, அதை முடிச்சு விட்டாப்புல அவரே, விஜய் ஆண்டனி அவர்களே. இந்த திரைப்படங்கள் இது இல்லாமல் பல திரைப்படங்கள், இந்த சினிமா ரிவ்யூவர்ஸ், சினிமா ட்ராக்கர்ஸு, சினிமாவை கெஸ் பண்ணுறவங்க, இந்த திரைப்படம் இப்படி தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்கில் ரைட்டப் எழுதுறவங்க, ட்விட்டரில் வந்து நோட்ஸ் போடுறவங்க, இந்த மாதிரி பல பேரோட பர்செப்ஷனை உடைச்சு, பல பேரோட முன்முடிவுகளை வந்து உடைச்சு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு மக்களோட பேராதரவில். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னா அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை தாண்டி பல திரைப்படங்கள் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்குற நானும் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட் பார்க்குற எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from தேவா.